கேப்டன் கிளம்புங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தீ பிடிச்சிருச்சான். நிறைய பெரிய தலைய மாட்டிக்கிச்சான். பெரிய தலையா இருந்தா மாட்டதான் செய்யும், சின்ன தலையா இருக்கணும்யா, அப்பதான் ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குற. கேப்டன் எங்க இருக்கீங்க? இந்த போயிட்டு இருக்கோம் சார். சைரனை போட்டு போங்க, அங்க நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. சைரனை போட்டு தான் சார் போறோம். அதுல ஒருத்தன் என்ன ஆம்புலன்ஸ் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேக்குறான் சார். வழிவிட மாட்டான் சார். டேய், இது ஆம்புலன்ஸ் இல்லடா, இது ஃபயர் என்ஜின் சொன்னா பார்த்தா தண்ணி வண்டி மாதிரி இருக்கு, இத ஃபயர் என்ஜின் சொல்றீங்கன்னு சொல்லி கன்றாவியா சிரிக்கிறான் சார். தவசி, நீங்க பல உயிரை காப்பாத்த போறீங்க, ஏன் உயிரை வாங்குறீங்க? வேகமா போங்க, அங்க பிரைம் மினிஸ்டர் வேற மாட்டி இருக்காரு. இட்ஸ் such a serious problem. கேப்டன் அங்க பாருங்க. யோ, என்ன இப்படி எரியுது? உங்களுக்கு எரியுது? இது என்ன உங்க ஹோட்டலா? சை, டேய் மேல போய் தண்ணி எடுடா. ஆஹா, இந்த மாதிரி சொல்றதுக்கு யாரியா இருக்கா? இந்த ஓபன் பண்ணிட்டேன், நீ இப்படியே தண்ணி அடி, மேல போயிடுவ. நான் உள்ள போறேன், நீங்க கொஞ்சம் பேர் என் கூட வாங்க. கேப்டன், அனல் ரொம்ப அடிக்குது. என் பக்கத்துல நின்னா அப்படிதான் அடிக்கும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தம்பி, சீரியஸா வேலை செய்யும் போது இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, கடுப்புல கங்கு எடுத்து மூஞ்சில போட்டு போயிடுவேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் அக்னி குழம்பு. நீ முதல்ல கிளம்பு. டேய், அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க, போய் பாரு. உங்க அப்பா மவனே பாடு, உங்க அப்பா மவனே பாடு. டேய், அடிச்சேனா நீ தாண்டா உங்க அப்பா மவன், நீ முதல்ல வெளியில வாடா, செத்துறாத. டேய், இவனை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போடுறா. ஜன்னல் வழியா தூக்கி போட போறீங்களா? யோ, கை கால் உடைஞ்சு போச்சுனா? கவலைப்படாதப்பா, இதுக்கு அப்புறம் கையை காலை வச்சுட்டு சும்மா இருன்னு யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. ஏய், அங்க பாருங்க, ஓடுங்க. அண்ணாத்த, என்ன காப்பாத்தின மாதிரி மேல நம்ம அண்ணாமலை இருக்காரு, அவரையும் காப்பாத்திடுங்க. அடே, நான் ரெஸ்டாரண்ட் இருக்கிற பகுதிக்கு போய் எல்லாத்தையும் காப்பாத்துறேன். இந்த நேரத்துல எந்த லூசாவது ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு போய் சாப்பிடுவானா? அப்படி பொத்தா பொதுவா பேசாதீங்களே. நான் அக்னி குழம்பு. தண்ணி சோறுக்கு அது நல்லா இருக்குப்பா. உள்ள யாரு இருக்கா? வெளில வாங்க. சார், என் கனவுல இந்த ஹோட்டலே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி கனவு கண்டேன் சார். சார், அது கனவு இல்ல, நிஜம். சீக்கிரம் வாங்க வெளியே. சார், ஆக்சுவலா என்ன ஒருத்தர் காப்பாத்துற மாதிரி கனவு வருது. அது கனவு தான் சார், போய் தூங்குங்க, நான் அப்புறம் வரேன். யார் இருக்கா? வெளியில வாங்க. தீ இல்ல, தீ தீ பயிறு பயிர் வேணாண்டா. கேப்டன், அவருக்கு காது கேட்காது நினைக்கிறேன். கதவை உடைங்க. சார், நான் கதவை உடைக்க போறேன். கதவு ஏற்கனவே அடிச்சுதான் இருக்கு. யோ, பிஎம் இருக்காரு. நாங்க எங்கயா இருக்காரு? அங்க இருக்காரு. கேப்டன், அந்த பக்கம் ஒரு சின்ன பையன் வேற மாட்டிட்டு இருக்கா. தீ வேற அதிகமாயிடுச்சு. நம்ம யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாரும் இப்ப கீழே வேற இறங்கணும், இல்லைன்னா நாமளும் காலி ஆயிடுவோம். ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுமா? என்ன பண்றது? சரி, ஓகே, முக்கியமானவரையே காப்பாத்தலாம். ஹலோ, என்னாச்சு? பிரைம் மினிஸ்டர் காப்பாத்திட்டீங்களா? காப்பாத்திட்டோம் சார். ஆனா என்ன ஆனா? சார், வருங்கால பிரைம் மினிஸ்டர் தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஐயோ, அப்ப கரண்ட் பிஎம் காப்பாத்தலையா? இப்போ சிஎம் கேட்டா என்ன பதில் சொல்றது? சிஎம் கேட்க மாட்டாரு சார். ஓடியா ஓடியா, பையனை தூக்கிட்டு ஓடு. சார், உள்ள யாரோ பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க. உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, கோடை நறுமலரே. என்ன சொல்றீங்க? வருங்கால பிரைம் மினிஸ்டரா? அப்போ அண்ணாமலையா காப்பாத்திட்டீங்களா? இவர் வேற சீரியஸான இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு. ஐயோ, மருந்து வச்சுட்டு. என்னப்பா மறந்த? ஏதாவது முக்கியமானதா? நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க அப்பாவை மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். டப்பாவை மறந்து வச்சிட்டியா?